இந்த பேட்டர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ப்ளம் கேக் தாங்க செஞ்சிட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் இயர் ப்ளம் கேக் பண்ணுறதுக்காக ஃப்ரூட் சோக்கிங் போட்டிருந்தோம்ல, அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் அதை வச்சு கேக் செஞ்சு பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு இந்த வருஷம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். இந்த வருஷம் பாட்டில் ஓப்பன் பண்ணால் அந்த லிட்டை அப்படி நல்லா டைட்டாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரீல்ஸில் கேட்டிருந்தேன் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்துட்டு அந்த லிட்டை உடச்சிருங்கக்கா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நானுமே உடச்சி ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்துட்டு எதுக்காக நான் செஞ்சு பார்த்தேன்னா, இந்த வருஷமாவது ஒழுங்காக வருதா இல்லைனா செய்யக்கூடாது அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நானே நினச்சி பார்க்கல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வரும் அப்படின்ட்டு. அதோட கலர்லேருந்து டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம லாஸ்ட் இயர் வந்துட்டு 2 ஜாரில் மட்டும்தான் சோக்கிங் போட்டிருந்தோம். ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் அப்படி பண்ணியிருந்தேன். இனிமேல் அந்த இதை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரியாகாது. ஏன்னா நம்ம யூடியூப் ஃபேமிலி கூட ரொம்ப பெருசாகிடுச்சு. இனிமேல் அந்த ஃப்ரூட்டை வச்சு நம்ம கேக் சேல்ஸ் பண்ணணுன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் மறுபடியும் சோக்கிங் போட போகிறோம். அதை வச்சு மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு ப்ளம் கேக் டெலிவர் பண்ணலான் இருக்கோம். இருந்தாலுமே லிமிட்டட் குவான்டிட்டியில் தாங்க ஆர்டர் எடுக்கிறோம். நம்ம வந்துட்டு இந்த வாட்டி ப்ளம் கேக் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். ரிச் ப்ளம் கேக்கு. எனக்கு வந்துட்டு போன வருஷம்லாம் ப்ளம் கேக் செய்யும்போது அந்த கலர் எப்படி கொண்டு வரது, அந்த கலர் எப்படி வரும்னு கூட தெரியாது. இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. நம்ம அந்த சுகர் கேரமல் பண்ணுவோம்ல, அதுலேருந்து இந்த கலர் வந்துடும் நம்மளுக்கு. நம்ம ப்ளம் கேக் வந்து ரொம்ப டார்க்கு கலரில் வேணும் அப்படின்னா நம்ம பேக்கிங் எசென்ஷியல் கடையிலலாம் வந்து கேரமல் கடையிலேயே கிடைக்கும் ரெடிமேடாக. அது வந்து நல்ல பிளாக் கலர் மாதிரி இருக்கும். அது ஆட் பண்ணோனாலுமே நம்மளுக்கு டார்க்கு கலர் கிடச்சிரும். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இதுவே போதுங்க. இதுவே சூப்பராக வந்துருந்துச்சு. ப்ளம் கேக் எப்போவுமே செஞ்ச அடுத்த நாள் நம்ம கட் பண்ணோன்னா தான் அது சூப்பராக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1 hour கூட அதை வைக்கலை, உடனே போய் கட் பண்ணி பார்த்துட்டேன் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்காக. ஏன்னா நிறைய வாட்டி நான் ப்ளம் கேக் ட்ரை பண்ணியிருக்கேங்க, ஒழுங்காகவே வராது. எனக்கு எப்போ இதை செய்யணும்னு தோணாலும் எப்படியும் ஐயமாக தானே வரோன்னு சொல்லி விட்டுருவேன். நிறைய அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் நான் அந்த ப்ளம் கேக் ரெசிபியை கண்டுபிடிச்சேன். இதை வந்துட்டு இதோட டெக்ஸ்சரை சொல்கிறத விட இதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு லிமிட்டடாக தான் ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒருத்தர் பண்ணுறதுனால அவ்வளோ பல்க் குவான்டிட்டிலலாம் பண்ண முடியாது. ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் வந்துட்டு எப்போலேருந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். ப்ளம் கேக் வீட்டில் ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பேக் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீடியோஸ்லலாம் பார்ப்போம்ல, யூடியூப் வீடியோஸில் நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரெசிபி யாருமே அவ்வளோவா ஷேர் பண்ணவே இல்லைங்க. அதுதான் உண்மை. நம்ம நிறையா ரிசர்ச் பண்ணினா மட்டும்தான் இதோட பெர்ஃபெக்ட் ரெசிபி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் நிறைய ஹோம் பேக்கர்ஸ் தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் ஃப்ரூட் சோக்கிங் போட்டாச்சா, என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக்கிங் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நானுமே நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து சோக்கிங் போட போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அந்த கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பாய்.